வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம்னா 2010 வெளியான கிரானிக்கல்ஸ் ஆஃப் பீட்ரயல் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் படம். இந்த மூவி ஸ்டோரி ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் ஆனாவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு 40+ வயசாகுது. இந்த ஆனாக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் மனசுக்கு பிடிச்ச எதை பார்த்தாலும் உடனே கையில் இருக்கிற கேமராவால் அதை கேப்சர் பண்ணிடுவா. அந்த மாதிரி தான் அவள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு வந்திருக்கா. அந்த ஆஃபீஸோட செட்டப் ரொம்ப நல்லா இருக்க உடனே கேமரா எடுக்கிறா. அவள் பார்த்து ரசிக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோவாக கிளிக் பண்ணுறா. அப்போ தான் அந்த ஆஃபீஸில் ஈகோர்னு ஒரு சின்ன வயசு பையனை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும். அவன் ஆனாவை பார்க்குறான். முதல் பார்வையிலேயே அவனுக்கு ஆனாவை ரொம்ப பிடிச்சி போகுது. அவகிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதனால் ஃபோட்டோ எடுக்கிற ஆனாவை அவளுக்கு தெரியாமல் இவன் ஃபோட்டோ எடுக்கிறான். ஆனா ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவள் வீட்டுக்கு கிளம்புற சமயத்தில் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணி பார்க்குறா. எந்த டாக்ஸியும் அங்கே நிற்கிற மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் அந்த ஈகோர் இருக்கான் இல்லையா, அவன் அவளுக்கு ஒரு ரைடு ஆஃபர் பண்ணுறான். இது பீக் ஹவர்ஸ் மேடம், எந்த டாக்ஸியும் இந்த ஏரியாவில் நிறுத்த மாட்டான். நான் உங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் ஈகோர். என்னை நம்பி தாராளமாக நீங்கள் வரலாம் அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறான். அவன் பேச்சே பார்த்தீங்கன்னா தேன் தடவி பேசுகிற மாதிரி இருக்குது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ சாஃப்டாக வருது. ஆரம்பத்தில் ஏன்னா அவன் கூட போகிறத மறுத்தர்றா. இருந்தாலும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறா. எந்த டாக்ஸியும் நிற்கிற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாமல் ஈகோரோட காரில் ஏறுறா. வழி நெடுக அவ கூட ரொம்ப இனிமையாக ஈகோர் பேசிட்டு வர ஏனாக்கு மனசுக்குள்ளே அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அவள் கல்யாணமானவ அப்படிங்கிறதால எதையும் வெளி காமிச்சிக்காம பொலைட்டாக உட்காந்துட்டு வரா. அந்த சமயத்தில் தான் ஈகோர், இது ரொம்ப ஸ்பெஷலான சாக்லேட், மாஸ்கோலேருந்து நான் வர வச்சேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு கேன் நிறையா சாக்லேட் கொடுக்குறான். ஏன்னா தயங்குறா, இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எப்படி இவங்கிட்ட சாக்லேட் வாங்குறது அப்படின்னு. ஆனால் ஈகோரோட பேச்சு, அவன் அவளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து அவன் மேலே இவளுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு இல்லையா. அந்த இம்ப்ரெஷன்னால இவ அவங்ககிட்ட அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறா. இப்போ ஏனா இறங்க வேண்டிய இடம் வர ஈகோரும் காரை நிறுத்துறான். இறங்க போன ஆனா கிட்ட இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு அப்படின்னு கொடுக்க, அது எனக்கு தேவைப்படாதே அப்படின்னு ஆனாவும் சொல்றா. யாரு கண்டது, உங்களுக்கு இது ஒரு நாளைக்கு தேவைப்படலாம், கார்டை வாங்கிக்குங்க, பிடிக்கலன்னா கிழிச்சு போட்டுருங்க அப்படின்னு ஈகோர் சொல்ல அவனோட ஹியூமர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சரின்னு கார்டை வாங்கி வச்சுக்கிறா. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஆனாவோட ஹஸ்பண்டான ஆண்ட்ரி, அவன் ஒரு ஃபேமஸான ஆர்கிடெக்ட். இந்த பிரிட்ஜு பாலமெல்லாம் கட்டுற அளவுக்கு பெரிய ஆர்கிடெக்ட். இந்த ஊரில் சின்னதாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் வச்சுருக்கான். ரொம்ப வருஷமாக பாலம் கட்டுற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்தில் அவனுக்கு அது கிளிக் ஆகிருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்த ஆனா கிட்ட சொல்லவும் ஆனா துள்ளி குதிச்சவனுக்கு முத்தமழையாக பொழியிறா. என்ன சொல்கிற ஆண்ட்ரி, அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு அளவில்லாமல் சந்தோஷப்படுறா. அப்போ தான் ஆண்ட்ரியும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். அதாவது அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பல மாதங்கள் ஆண்ட்ரி ஆனாவை பிரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த பாலம் கட்டுற ப்ராஜெக்ட் வேற ஒரு ஊர் போல் இருக்கு. ஸோ ஆண்ட்ரி மட்டும் அங்கே போய் தங்கி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்கணும். நீ இல்லாமல் இவ்வளவு மாதம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா ரொம்ப ஏமாற்றமாக கேட்குறா. சாரி ஹனி, எப்படியாவது நீ மேனேஜ் பண்ணிக்கோ. நான் அந்த பாலத்தோட டிசைனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாதான் அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம ரொம்ப நாள் கனவு கண்டுட்டு இருக்க சொந்த வீட்டை வாங்க முடியும். உன்னோட எய்மே ஒரு சொந்த வீடு தானே. ஸோ நம்ம வீடு வாங்க வேண்டாம், அதை நினச்சிட்டே ஒரு 6 மாதத்தை ஓட்டுனேன்னா நானும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். நம்ம 2 பேரும் கனவு கண்ட மாதிரி சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமான கப்பிள்ஸு. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கு காரணமே ஆண்ட்ரி கிட்ட இருக்கிற பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம தான் ஆனாவும் அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவளும், நீ போயிட்டா இந்த ஆஃபீஸை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் ஆனா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ இந்த ஃபோட்டோகிராஃபி அது இதுன்னு சுற்றுறதெல்லாம் விட்டுட்டு என் ஆஃபீஸில் இன்சார்ஜ் எடுத்துக்கோ. நான் இல்லாத இடத்துல நீ இருந்து இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான்.
நானா? நான் எப்படி போய்? எனக்கு ஆர்க்கிடெக்ட பத்தி ஒண்ணுமே தெரியாத ஆண்ட்ரி அப்படின்னு ஆனா ரொம்ப டவுட்டா கேட்க, உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் ஆனா, ஜஸ்ட் ஆஃபீஸை போய் மேனேஜ் பண்ணு, அது போதும் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றான். அன்னைக்கு ஆண்ட்ரி ஆனாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அவ பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்காங்க. ஆண்ட்ரி ஊருக்கு கிளம்பி போக ஆனா அவன் ஆஃபீஸில் சார்ஜ் எடுத்துக்கிறா. ஆனாக்கு தன்னை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், அதனால் அவள் டேபிள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறா. அந்த சமயத்தில் தான் அவளுக்கு ஒரு பார்சல் வருது. ஒருவேளை ஆண்ட்ரி தான் அனுப்பிச்சிருப்பானோ அப்படின்னு பார்சலை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த ஈகோர் அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்த உடனே ஆனாவோட முகம் மலருது. அந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டுட்டு தன்னை மறந்து சேர்ல அப்படியே சாஞ்சுக்கிறா. அந்த சமயத்தில் தான் ஈகோர் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. யார் கண்டா ஒருவேளை நீங்கள் என்னை கூப்பிட வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்கிறது அவளுக்கு ஞாபகம் வர, கணவனும் ஊருக்கு போயிட்டா. அதனால் ஆனா ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாளா. அந்த போர் அடிக்கிற தனிமையை போக்குறதுக்காக ஈகோர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் ஆனா அவனை வந்து மீட் பண்ணுறா. ரெண்டு பேரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு லேக்குக்கு ஃபிஷ்ஷிங்க்கு போகிறாங்க. அந்த லேக்கில் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு குக் பண்ணுறான். ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஈவினிங்கை ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வேண்டாத நட்பு ஆனாக்கு ஆரம்பிக்க, இந்த ஈகோர் இருக்கான் பார்த்தீங்களா, ரொம்ப தைரியசாலி. அவன் எதுக்குமே பயந்துக்க மாட்டான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஆனாவோட ஆஃபீஸ்க்கே அவளை மீட் பண்ண வர்றான். ஃபர்ஸ்ட் அவனை ஆஃபீஸில் பார்த்தோன்னே ஆனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன தைரியம் இருந்தால் ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் வந்து முணுமுணுக்கிறா. உங்கள் ஆஃபீஸில் தான் ஆர்கிடெக்டை தேடிட்டு இருக்கிறதா பேப்பரில் ஆடு கொடுத்துருந்தீங்களே, அந்த போஸ்ட்டுக்காக ஒரு ஆர்கிடெக்டாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறா ஆனாவும். ஸ்டாஃபுகளாக லஞ்சுக்கு போன சமயத்தில் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஆனா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கா. ஆனாக்கும் இந்த த்ரில்லான அனுபவம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் அவன் நெருங்கி இருக்க சம்மதிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது தொடர்கதையாக மாறுது. ஆஃபீஸ்க்கு தினம் வர வேண்டிய ஆனா ஆஃபீஸ்க்கு வர்றதவே தவிர்க்கிறா. சதா சர்வ காலமும் ஈகோர் கூடவே வெளியே சுற்றுறா. இதனால் ஆஃபீஸில் எந்த முடிவுமே எடுக்காமல் ஸ்டாஃபுகள்லாம் ரொம்ப குழம்பி போய் கிடக்குறாங்க. அதுவும் சில முக்கியமான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. அதனால் ஆஃபீஸே ரொம்ப மெஸ்அப் ஆகுது. ஆனால் ஆனா பொறுப்பு இல்லாமல் அவள் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய ஆனா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் தான் வரா. நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு கேஷுவலாக ஆஃபீஸ் வந்தவ அவள் ரூமை ஓப்பன் பண்ணோன்னே ஷாக் ஆகிறா. அவள் புருஷன் ஆண்ட்ரி அங்கே உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு தான் ஆண்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி ஆனா ஆஃபீஸ்க்கே ஒழுக்கமாக வரமாட்டேங்கிறா, வேலை சம்பந்தமாக எந்த டிஸ்கஷன்லையும் கலந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆண்ட்ரி அவன் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கான். ஆண்ட்ரியை பார்த்து அதிர்ந்து போன ஆனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பின்னாடியே வந்த ஆண்ட்ரியும், என்ன ஆனா இது, உன்னை நம்பி தான் இந்த ஆஃபீஸை நான் விட்டுட்டு போனேன், நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னேன், ஆனால் இங்கே ஆஃபீஸில் கேட்டால் நீ வரதே இல்லைன்னு சொல்கிறாங்க, உன் மேலே அடுக்கடுக்காக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக கேட்குறான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே ஆண்ட்ரி, எனக்கு இந்த ஜாப் செட் ஆகலை, சரி நான் இப்போ முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போகிற சமயத்தில், நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, நைட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு, உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் சொல்லவும் ஆனாக்கு கருக்குன்னு இருக்கு. ஒருவேளை நம்ம விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு. ஆக்சுவலாக ஆனாக்கு எந்த வேலையும் இல்லை. ஆண்ட்ரியோட எக்குத்தப்பான கேள்விகள் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா. அப்போதான் அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறா. இதுக்கு மேலே ஈகோர் கூட அந்த உறவை தொடர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் இவளுக்கு ஒரு ஹை ஹீல்ஸ் செப்பல் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த செப்பலை அந்த பார்க்லேயே கழட்டி விட்டுட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தவ ஈகோருக்கு ஃபோன் பண்ணி நம்ம இனிமேல் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் கூட பிரேக் பண்ணிடுறா. ஆனால் ஈகோர் அவளை பிரேக் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு ஃபோன்லேயே கதறி அழுகிறான். ஆனால் இந்த பொண்ணுகளை தான் தெரியுமே, அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரங்காலம் பார்க்காம ஃபோன் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக ஒரே வார்த்தையில் கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அப்படித்தான் ஆனா அவனை கட் பண்ணி விட இது ஈகோரை ரொம்ப காயப்படுத்திடுது. அவனால் ஆனா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு டீப்பாக அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ உன் புருஷனை விட்டு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் வேற ஏதாவது ஒரு சிட்டிக்கு போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு
அவகிட்ட ரொம்ப கெஞ்சி பார்க்கறா. ஆனா அவ அதுக்கு சம்மதிக்கல. இதனால கடுப்பான ஈகோரு அவ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு கார் ஹார்ன அடிக்கிறான். இப்ப நீ கீழே வர்றையா இல்ல நான் மேல வரட்டுமா அப்படின்னு கத்துறான். எங்க இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு பயந்த ஆனா கொஞ்சம் ஹார்ன் அடிக்கிறத நிப்பாட்றியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கார்ல கிளம்புறா. நல்லா சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்க சமயம் 2 பேரும் ஒரு லேக் பக்கத்துல போய் நின்னுட்டு அந்த மழைய என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் ஈகோரும் இன்னொருக்கா என்ன பிரேக் பண்றேங்கிற அந்த வார்த்தையை சொல்லிடாத, என்னால தாங்க முடியாது, நான் இந்த லேக்குக்குள்ள குதிச்சு செத்துருவேன் பாத்துக்கோ அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்ல அதை கேட்டு ஆனாவோட மனசும் மாறுது. 2 பேரும் அங்கேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படி இருக்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடுதிப்புன்னு ஈகோர் ஆனாவோட வீட்டுக்கே டைரக்டா வந்துடுறான். ஈகோரை பார்த்ததும் கடுப்பான ஆனா பலாறு பலார்னு அவனுக்கு 2 அறை வைக்கிறா. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு அவனை அடிக்க ஈகோர் அவ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்து அழுகுறான். என்னை காதலி, என்னை ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு பைத்தியக்கார மாதிரி கத்த ஆனா இவ்வளவுதான் உனக்கு எனக்கு, இனிமேல் நம்மளுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இதனால கடுப்பான ஈகோர் அவளை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சவன் அப்படியே அவளை தூக்கிட்டு போய் பாத்டபுக்குள்ள போட்டு இவனும் அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான். 2 பேரும் பாத்டபுக்குள்ளேயே உருள ஆரம்பிக்கிறாங்க. ஈகோர் பயங்கரமா அழுகிறான். என் கூட பிரேக்கப் பண்ணிடாத, நீ இல்லாட்டி என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுது திரும்பவும் 2 பேரும் அந்த பாத்டபுக்குள்ளேயே ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்க அன்னைக்கு ஒரு நாள் பட்ட பகல்லையே ஆனா ஈகோரோட ரூமுக்கு போறா. அவளுக்கும் ஈகோரை பிரியருக்கு மனசில்ல. அதனால அவ ரூமுக்கு போனவ 2 பேரும் பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சு கிடக்குறாங்க. அந்த சமயத்துல தான் நீ எங்க இருக்க அப்படின்னு ஆண்ட்ரி ஃபோன் பண்றான். அதாவது ஈகோரும் ஆனாவும் பெட்ல ஒன்னா இருக்க சமயத்துல போனை எடுத்த ஆனாவும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோருக்கு பை சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஆண்ட்ரிக்கு ஆனா மேல சந்தேகம் வந்துருச்சு. கார்ல வந்து இறங்கின ஆனா கிட்ட எந்த ஃப்ரெண்டு என்ன ஏதுன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க சரியான பதில் சொல்ல தெரியாம ஆனா தடுமாறுறா. அதை வச்சு அவளுக்கு வேற ஏதோ ஒரு அஃபைர் இருக்கு அப்படின்னு ஆண்ட்ரி கண்டுபிடிச்சிடறான். இருந்தாலும் பாருங்க, நீ என்னை விட்டு போயிடாத ஆனா, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இவன் ஒரு பக்கம் அவகிட்ட அழுக ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்கு போங்கடா, கட்டின புருஷன் ஒரு பக்கம் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுங்கிறா, கள்ளக்காதல இன்னொரு பக்கம் நீ இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறா. அப்படி என்னடா இவகிட்ட பார்த்தீங்க? ஆனாவோட லைஃப் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போகுது. எத்தனை காலத்துக்கு இந்த வாழ்க்கையை தள்ள முடியும்னு அவளுக்கு தெரியல. மனசுல ஒரு முடிவோட ஈகோரை வந்து பார்க்கறா. அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அவள் கால்லையே உழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்றான். ஆனால் இந்த தடவை ஆனா என்ன பண்ணுறான்னு பாருங்க, நீ அழுதாலும் சரி கெஞ்சினாலும் சரி இல்லை உன் பில்டிங்கிலிருந்து குதிச்சு செத்தாலும் சரி, இதுக்கு மேலே என்னால் இந்த தொடர்பை கண்டினியூ பண்ண முடியாது, என் லைஃப்பில் நிம்மதியே போச்சு, நான் ஒவ்வொரு கணமும் குற்ற உணர்ச்சியில் துடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. இதனால் கடுப்பான ஈகோர் அவன் ஆஃபீஸ் வாசல்லையே அவங்க 2 பேர்த்து பேரையும் எழுதி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஆனா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறா. அதனால் என்ன பண்ணுறான்னு பாருங்க, ஈகோர் தனக்கு வாங்கி கொடுத்த பொருளை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல போட்டு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திடுறா. இதனால ட்ரிகர் ஆன ஈகோரு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆனா இல்லாத சமயமா பார்த்து அவ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எதையோ பத்த வச்சு விட்டு வந்துடுறான். வீடு தீ பிடிச்சி எரிய ஃபயர் சர்வீஸ் வந்து தீயை அணைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே போயிட்டு வந்த ஆனா அவ அப்பார்ட்மெண்ட்ல தான் தீ பிடிச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒருவேளை ஆண்ட்ரூவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு வேகமா ஓடி போய் பார்க்கறா. ஆனா நல்ல வேளையா அந்த தீயால இவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த பெரிய சேதமும் ஏற்படல. ஆனா பாருங்க, ஆண்ட்ரூவை காணோங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறா, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஈகோர் தான் ஆண்ட்ரூவை கடத்திட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. எங்க போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. அதனால ஈகோரோட அட்ரஸை தேடி பிடிச்சி அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போறா. அங்க போனா அவங்க அம்மா இருக்கா. அவனை பத்தி பேசிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு கடுப்படிக்கிறா. ஆனாவும் தனக்கு நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி தன்னோட கணவனை அவன் எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான், அவன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்கவும், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போய் பல வருஷங்கள் ஆச்சு, அவன் இந்த வீட்டுக்கு வர்றதும் இல்லை, நாங்களும் அவனை கான்டாக்ட் பண்றதில்ல, அவன் ஒரு சைக்கோ, ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கண்ணு வச்சுட்டானா அந்த பொருளை அடையாம விட மாட்டான், சப்போஸ் அந்த பொருள் அவனுக்கு கிடைக்கலன்னா அந்த பொருளவே அழிச்சிருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் ஆனாக்கு தூக்கி வாரி போடுது.
தெரியுது. இப்போ வேண்டாத பொருள்னா ஆண்ட்ரூ தான் ஒருவேளை அவனை கொன்னுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ஈகோர் அடிக்கடி ஒரு பழைய பில்டிங்கில் தான் படுத்து தூங்குவான், அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்ல ஆனாவும் அந்த பில்டிங்க்கு வர்றா. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஈகோர் அந்த பில்டிங்கில் தான் இருக்கா. அவள் எதிர்பார்த்தபடியே ஆண்ட்ரூவை ஈகோர் தான் பிடிச்சி வச்சிருக்கான். அங்கே ஒரு பெரிய ரோப்பில் அவனை கட்டி போட்டு மேலிருந்து அவனை தள்ளி விட்டு கொல்றதான் ஈகோரோட பிளானு. சமயத்தில் ஆனா அங்கே வந்துடுறா. ஈகோர் கிட்ட ஆண்ட்ரூவை விட சொல்லி கெஞ்சுறா. ஆனால் வெறி கொண்ட ஈகோர், இப்போ முடிவு உன் கையில், நான் வேணுமா அவன் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. அவன் வேணும்னு சொன்னேன்னா அடுத்த நிமிஷம் இந்த கைத்தை கட் பண்ணா உன் புருஷன் கீழே விழுந்து சில்லு சில்லா போயிடுவான். என்ன சொல்ற, என் கூட வர சம்மதிக்கிறியா அப்படின்னு ஆனாவை பிளாக்மெயில் பண்ண. ஆனால் ஆனா தீர்க்கமா முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் கரெக்டாக இந்த சமயத்தில் ஆண்ட்ரூ தன்னோட கட்டை அவுத்துட்டு ஈகோர் மேலே பாயறான். கொஞ்சமும் தாமதிக்காத ஆனாவும் அவன் மேலே பாஞ்சு ஆண்ட்ரூவும் ஆனாவும் சேர்ந்து ஈகோர் அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுறாங்க. இப்போ அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா ஆனா கர்ப்பமா இருக்கா. இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்ல ஆனாவும் சந்தோஷமா தலையாட்டுறா. எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா கையை தொடச்சிட்டு போற மாதிரி போறா. இவளால அந்த அப்பாவி ஈகோரோட உசுரும் போச்சு. எந்த நம்பிக்கையில தன் கூட இவ காலம் ஃபுல்லா இருப்பா அப்படின்னு ஆண்ட்ரூ நம்புறானே தெரியல. படங்கள்ல மனைவியோட துரோகத்தை ரொம்ப ஈஸியா கணவன் மன்னிச்சு ஏத்துக்கிறான். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த கணவனாலும் மனைவியோட இந்த துரோகத்தை ஏத்துக்கவே முடியாது. சினிமா தான், நிஜம்தான். இதோட இந்த படமும் முடியுது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.